guys, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது டக்காராஸ் ட்ரெஷரி எபிசோட் 3 தான். எபிசோட் 3 பார்க்கிறதுக்கு முன்னாடி எபிசோட் 2 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூவேஷன் புரியும். டக்காராவை சமாதானம் படுத்துறதுக்காக டைச்சின் என்ன பண்ணிருப்பான்னா கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்திருப்பான். அந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பார்த்தவன், நீ ஒரு கோழி குண்டு வச்சுக்கோ, இதுல இருந்து மேகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு டக்காரா சொன்னது மட்டும்தான் டைச்சினோட மைண்டுக்கு வந்து போகுது. நான் ஃப்ரெஷ்மேன், என் பேரு டைச்சின் சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே பயங்கர குயிக்கா ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்ததோடனே இவனுக்கே டவுட் ஆயிடுது. அடுத்த நாள் காலையிலே வேகமா ரெடியாகி டைச்சின் பஸ்ல போகும்போது எப்பவுமே அந்த பஸ்ல பாக்குற அங்கிள் இவன் கூட நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. எல்லாமே எதிர்ச்சியா நடக்கிற மாதிரி தான் டைச்சினுக்கு தெரிய வருது. ஆனா என்ன பண்றது, இவன் வேற அப்பாவியாவே இருக்கான். டக்காரா கிளாஸ்ல தான் இருக்கான். நீ வச்சிருந்தியா அந்த குட்டி பையன், அவன் கூட நம்மளோட கிளப்ல சேர்ந்துட்டான் கென்சோ சொல்ல. டக்காரோட ஃபேஸ்ல சிரிப்பில்ல, ஆனா அதை பார்த்துட்டு அமைதியாயிட்டான். இன்னொரு பக்கம் டைச்சினை காட்டினான். அவனோட கிளப் அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். ஆனா என்ன பண்றது, பயங்கர லேட்டா வந்தாலும் மெய் அதை வாங்கிக்கிறா. ஹைக்கிங் போகும்போது போட்டுட்டு போற ஜாக்கெட்லாம் அங்க இருக்குது. அதை பார்த்ததோடனுமே டைச்சின் அமைதியா இருப்பானா. இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க எங்க வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு மேய்கிட்ட அந்த கடையோட அட்ரஸ கேட்டு வாங்கிக்கிட்டு கரெக்டா அந்த கடைக்கு வந்து பார்த்தா அது டக்காரா கிஃப்ட் வாங்குற கடை தான். டக்காராவும் அந்த கடையில தான் இருக்கான். டைச்சின்னும் அங்க வந்துடுறான். அவன் இன்னைக்கு இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு டக்காரா கேட்க, ஹைக்கிங் கியர் வாங்குறதுக்காக தான் வந்தேன், அதுவும் இல்லாம பிரசிடென்ட் தான் இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். டக்காரா இவனுக்காக ஜாக்கெட்டை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி நீ ஹைக்கிங் வரும்போது ஒரு ஜாக்கெட்டை போட்டு இருந்தல, அதெல்லாம் தேவையில்ல, இதை போட்டுக்கோ, இது சீக்கிரமா ட்ரை ஆயிடும் சொல்லிட்டு இருக்கான். வாவ் டக்காரா, இப்பதான் நீ சீனியரா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தொணன்னு பேசுறதை விட்டுட்டு உன்னோட கஸ்டமரை பாத்துக்கோன்னு டக்காரா சொல்ல, டைச்சின் டக்காரா எடுத்து கொடுத்து அந்த டி ஷர்ட்டை வச்சு பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கும் போல. ஓகே, என்னோட பார்ட் டைம் ஜாபுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு டக்காரா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. எனக்கு ட்ரபிள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். என்ன ட்ரபிள், இந்த மாதிரி ரெடிகுலஸான கால் எல்லாம் நான் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டக்காரா அங்க இருந்து கிளம்பிடுறான். டக்காரா வெளியில பாக்குறதுக்கு தான் ரூடா நடந்துப்பான், ஆனா ரொம்ப அட்டென்டிவான பர்சன். நீ ட்ரை பண்ணிட்டே இருன்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரன் வேற சேரப் பண்ணி விட்டுடுறான். அப்படியே வெளியே வந்து பார்த்தா மறுபடியும் அந்த அங்கிள் வந்துட்டாரு. மறுபடியும் ஷாப்பிங் போனியான்னு கேட்டுட்டு இருக்காரு. என்னோட சீனியர் கூட வந்தேன், சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலேஜ்ல காட்டினா எப்பயும் போலதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கடலை போட்டுட்டே இருந்தாலுமே டைச்சினோட தாட் ஃபுல்லாவே டக்காரா மட்டும்தான் இருக்கான். சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கேபிடேரியாவுக்கு போனா அந்த இடத்துல கூட டக்காரா மட்டும்தான் இவனோட கண்ணுக்கு தெரியறான். மெய் மருந்து அவனவே பார்த்துட்டு இருக்கான். எங்கெல்லாம் டக்காரா போறானோ அந்த இடத்துல எல்லாமே டைச்சினும் இருந்துட்டே தான் இருக்கான். அவன் படிக்கிற புக்ல இருந்து குடிக்கிற காஃபி வரைக்குமே இவன் எல்லாத்தையுமே பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டே இருக்கான். என்ன விதமான காதல் தான் எனக்கும் தெரியல. எப்படி இருக்கிறவங்களை எப்படி எல்லாம் மாத்திடுது பாருங்க இந்த லவ்க்கு கண்ணல்லன்னு சொல்றதெல்லாம் தப்பு. சூடு சொரணம் மான வைக்கும் எதுவுமே கிடையாதுதான். டக்காரா காலேஜ்ல இருந்து கிளம்பும் போது டைச்சின் குரூப்ல பண்ண மெசேஜ் பார்த்துட்டே இருக்கும் போது கரெக்டா மேக்கென்ஸோ 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. எங்களோட குட்டி தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, வாங்க சாப்பிட போலான்னு சொல்லிட்டு வராதவன கூட கட்டாயப்படுத்தி கூட்டிட்டே போயிடுறாங்க. டைச்சின் எப்பயும் போல பேக்கு மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கர கியூட்டா அழகான ஒரு ஃபிளவர் இருக்குது. அது போட்டோ எடுத்து டக்காராவுக்கு சென்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பேசிட்டே இருக்கும் போது மறுபடியும் அந்த அங்கிள் வந்துட்டாரு. நாம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு டோக்கியோல நீ தனியா தான் இருக்கிற போல. இந்த மாதிரி தனியா வாழும்போது லோன்லியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். நான் கிரில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிடலாமா, என்ன உன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னதோடனுமே டைச்சினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு இது சரியா வர மாதிரியே தோணலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமா ஓடி போய் டாமோட டோரு மூடிக்கிட்டு உக்காந்துடுறான். தம்பி நீ உள்ளதா இருக்கியா, நாம 2 பேருமே கிரில் சிக்கன் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இவனோட டாம் கிட்டே அந்த அங்கிள் வந்துட்டாரு. டைச்சினோட கை கால்லாம் ஷிவராகவே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி நடுக்கமா முட்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டக்காராவை காட்டினா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டைச்சின் கிட்ட இருந்ததா கால் வருது. என்னடா இவன் கால் பண்றானேன்னு சொல்லிட்டு நான் கூட இவன் இக்னோர் பண்ணிருவான் தாங்க நினைச்சேன். ஃபைனலா இக்னோர் பண்ணல, கால் அட்டன் பண்ணி பேசிட்டான். சீனியர் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா, இங்க ஒரு அங்கிள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாரு. என்னோட ரூம் கிட்ட வந்து டோர் ஓபன் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். அவர் டேஞ்சரான பர்சனான்னு டக்காரா கேட்க, அது எனக்கு தோணல, ஆனா சீனியர் இதுக்கு மேல என்னால முடியாது, எனக்கு பயங்கரமா பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு டைச்சின் ஒரு மாதிரி நடுங்கின குரலே பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் வர வரைக்கும் உன்னோட டோரை மட்டும் ஓபன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு டக்காரா அங்கிருந்து வேகமா டைச்சினோட பிளேஸுக்கு தான் வந்துட்டு இருக்கான்.
நம்ம 2 பேரும் பஸ்ல பார்த்தோம், அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. சடனா என்னோட பிளேஸுக்கு வந்தா நான் என்ன நினைக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். இப்போவாது நான் பேசுறதுக்கு உனக்கு ஆன்சர் பண்ணணும்னு தோணுச்சு, என் கூட சேர்ந்து சாப்பிட்டா போதும். நீ எப்பவுமே என்ன பார்த்து பிரைட்டா சிரிப்பில்ல, அந்த சிரிப்பு மட்டும் சரி, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது டக்காரா அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனை நான் சாப்பிடறதுக்காக தான் கூப்பிட்டேன், அதை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓவரா பண்றத நிறுத்திட்டு தயவு செய்து இங்க இருந்து கிளம்பிடுங்க, நீங்க இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது என்னோட இன்டென்ஷன்லாம் கிடையாது, நீ என்ன டிஸ்கஸ்டிங்கா நினைச்சிட்டு இல்ல, ஐ எம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் அங்கிருந்து கிளம்பிட. நீ இப்ப டோர் ஓபன் பண்ணலாம் டக்காரா சொன்னதோடனே டைச்சின் டோர் ஓபன் பண்ணிட்டு வந்து டக்காராவை ஹக் பண்ணிக்கிறான். நீ நல்லா தான் இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. உங்க மேல எதுக்காக பூசோட ஸ்மெல் அடிக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். இதுதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் கேப்பியா, எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கவே மாட்டியா? ஏதோ நான் பக்கத்துல குடிச்சிட்டு இருந்ததுனால சடனா வந்துட்டேன், தூரமா இருந்திருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறது, நீ நல்லாதான் இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான். சீனியர், ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல, என்னோட மைண்டுக்கு வந்து செகண்ட் தாட்டே உங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சே, அதனாலதான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல அதெல்லாம் விடு, அந்த அங்கிள் உனக்கு தெரியுமான்னு டக்காரா கேட்க. நாங்க 2 பேருமே அப்பப்போ பார்த்துப்போம், அவன் என்ன ஃபாலோ பண்றது எனக்கு இப்பதான் தெரியுமா, ஆம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்களுக்கு ஈர்ப்பு வருமா என்ன, எனக்கு ஒரு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். இந்த மாதிரி விஷயம் எப்பவுமே நடந்துட்டே தான் இருக்கும், உனக்கு நம்பிக்கையான ஆள் ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி நீ ஒருத்தரை சூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. அப்படின்னா நான் உங்களையே சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்ட காலத்திலயும் ரொமான்டிக்கா பேசுறத டைச்சின் விடவே இல்ல. குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் அவ்வளோ ஒரு போக்கிரித்தனம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. ஆனா என்னோட காதல இருக்கிறதோட அழகா இருக்குதுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கான். பைத்தியக்காரத்தனமா நடந்துக்காம ஒழுங்கா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு டக்காரா அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலேஜுக்கு போனான். டக்காராவை தேடிக்கிட்டு கரெக்டா டைச்சின் டக்காரா இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான். சீனியர், நேத்து நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு தான் நினைச்சேன், ஆனா ஒரே தயக்கமா இருந்துச்சா ஃபைனலா கால் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எனக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச அதை ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு டக்காரா கேட்க. இதத்தான் சென்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டிட்டு இருக்கான் டைச்சின். மேரி கோல்டு ஃபிளவரை தான் காட்டணும்னு நினைச்சேன் டக்காரா கேட்க. நீங்க சீனியர்ன்றத நிமிஷத்துக்கு ஒரு டைம் நிரூபிக்கிறீங்க, நீங்க ஆசமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தவே திருந்தாதுன்னு சொல்லிட்டு டக்காரா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் எனக்கு பயமா தான் இருந்தது நேத்து, அதுக்கு அடுத்த நிமிஷமே என்னோட மைண்டுக்கு வந்த ஒரே பர்சன்னா அது இவர் மட்டும்தான். என்னால எதுவுமே மாத்த முடியலன்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி ஓடிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். நீ ஏன்டா தொணன்னு எப்ப பாரு குத்திட்டே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. எந்த மாதிரி போட்டோ எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பட்டும்னு சொல்லுங்க, நான் அதுக்கேத்த மாதிரி அனுப்புறேன்னு சொல்லிட்டு குட்டி போட்டு பூனையாட்ட பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். எல்லாருமே எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா எப்பவுமே எனக்கு அவர் மட்டும் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பின்னாடி போறதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ கைஸ், பி ஹாப்பி, ஹேவ் எ கிரேட் டே.